Hi friends, நீங்கள் பார்த்துட்டு ᴅᴏᴍᴍᴇ சேனல் NPS இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்த்துருக்கோமா இந்த மாதிரி விசுவலைசர் எப்படி நம்ம ஏப்ளேல ரெடி பண்ணி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல புரியும். நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் புதுசாக இருக்குன்னா கீழே தெரியுற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் எப்போலாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி Aveeplayer ஆப் வந்து டெவலப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா Aveeplayer ப்ரௌசர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரௌசர் ஆப் வந்து டெவலப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஃப்ரம் ஃபைல் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து டெம்ப்ளேட் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கொடுத்துருக்க விசுவலைசேஷன் பார்த்தீங்கன்னா நியூ விசுவலைசர் 16 அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னு பாட்டமில் வந்து சரியாக இருப்போம். அதை ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி எம்டியாக இருக்கும். உங்களுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஐக்கன் பக்கத்தில் வந்து பென்சில் ஐக்கன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு இதுவே ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணினா அது எதுக்குண்டான இமேஜ்னு உங்களுக்கு டேக் லைனில் கொடுத்துருப்பேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டேக் லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டு கலர்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து இப்போ அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் பாக்ஸ் எனக்கு கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பேக்ரவுண்டு கலர் இமேஜை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கஸ்டமைஸாக கொடுத்துருப்போம், அந்த கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலராக வந்து ஆட் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ப்ரொவைடர், அது வந்து ஆடியோ ஆட் பண்ணுறதுக்கு. இப்போ அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ் கொடுத்துருக்கேன், அந்த இமேஜ் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து யுவர் இமேஜ்னு டேக் லைனில் கொடுத்துருக்கேன். இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமில் பாக்ஸை கிளிக் பண்ணி பிக் மீனிங் கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து உங்கள் இமேஜை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ உங்கள் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு இமேஜ் தான் இது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்ரவுண்டில் உங்கள் இமேஜ் வந்து ஆட் ஆயிரும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளர் ஆஃப் ஃபீட் கொடுத்துருக்கேன். பிளர் ஆஃப் ஃபீட் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ்க்கு உண்டான பிளர் ஆஃப் ஃபீட் தான் அது. அது கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் கொடுத்துருக்கேன், அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக் லைன் கொடுத்துருக்கு, லவ் டெக்ஸ்ட் இமேஜ்னு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமர் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பிக் இமேஜ் கொடுத்து ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணி தான் இருக்குது, நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இதில் வந்து மேலே ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி இதில் வந்து விசுவல் வந்து அந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணாமல் இருக்கும், இதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் எதுவும் இமேஜை வந்து சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா இதை வந்து இமேஜை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கஸ்டமில் பாக்ஸை கிளிக் பண்ணி பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் வந்து உங்கள் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கீழே வந்து இன்னொரு இமேஜ் கொடுத்துருக்காங்க, அந்த இமேஜ் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அது எதுக்குண்டான இமேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் ஆட் பண்ணுறதுக்கான இமேஜ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு விசுவல் வந்து டிக் பண்ணாமல் இருக்கும் அந்த பாக்ஸில் வந்து அதை டிக் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன், நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் எதுவும் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுச்சுன்னா நீங்கள் கஸ்டமில் பாக்ஸை கிளிக் பண்ணி பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு ஆல்ரெடி வந்து. இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று ரெண்டு இதுவுமே வந்து பார் எஃபெக்ட் உள்ளது, ரெண்டுமே அது கீழே உள்ளது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டமில் தெரியும் ஒரு பார் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்குண்டான இதுதான் இது பாரு. அது கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்குது, அது ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு அது எதுக்குண்டான இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார் ஒயிட் கலர் பார் தெரியும், உங்களுக்கு விசுவலாக காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியுது, நான் விசுவலாக வந்து டிக் எடுத்து ஒன்று மறைஞ்சது பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் பாருக்குண்டான இமேஜ் தான் இது. நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன், அதை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு அது எதுக்குண்டான இமேஜ்னு பார்த்தீங்கன்னா பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்டு மாதிரி காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலராக இருக்குது பார்த்தீங்களா, பிளராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கான இமேஜ் தான் இது. நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணி நினச்சின்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்னு ஒரு மூணாவது ஆப்ஷன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ப்ளூ கலரில் இருக்குது, இப்போ நான் ரெட் கலரில் வைக்கிறேன், சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாட்டமில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து காமிக்கிறேன், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ப்ளூ கலரில் வச்சிட்றேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான கலரில் இதில் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான இமேஜ் தான் இது, பிளராக இருக்கிறதுக்கு. இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன், அது எதுக்குன்னு டெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பியரன்ஸ் ஓப்பன் பண்ணினா தெரியும். இதில் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து டைம் கரண்ட் உங்களுக்கு போட்டிருக்கோம். இது வந்து டைம் ஆட் பண்ணுறதுக்கான டெக்ஸ்ட்டு தான் இது. இந்த மாதிரி நீங்கள் வந்து டைம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிளோட நீங்கள் போட்டிங்கன்னா டைம் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பியரன்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமில் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து கஸ்டம்ஸாக கொடுத்துருக்கிறது வந்து நீங்கள் ஆட் பண்ண நினச்சினா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் பிக் இமேஜ் கொடுத்து ஆட் பண்ண நினச்சின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பிக் இமேஜ் கொடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்டார் இமேஜ், பிஎன்ஜி இமேஜ் அந்தமாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அதுக்குண்டான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதில் போய் டவுன் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து ஹார்ட் இமேஜ், பிஎன்ஜி இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு வந்து ஆட் ஆகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கலர் சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா ஹார்ட் இமேஜுக்கு ஓவரால் ஒரு ஆப்ஷனை வந்து அதுக்கு மேலே இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுது, நான் இந்த கலர்லேயே வச்சுருக்கேன்.
இதில் கலரை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் வந்து நான் இதில் அடுத்த பார்ட்டிகல்ஸ்க்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்க்கு உண்டான இதாக வந்து அதனால் வந்து ஃபஸ்ட்டு உள்ளதே வந்து இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வேறு எதுவும் இதில் வந்து கஸ்டமைஸாக கொடுத்துட்டு பார்க்கலாம். இதில் செக் பண்ணி பார்க்கலாம். நான் சின்ன பார்ட்டிகல்ஸ் கொண்டதுனால நான் இதே வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட் ஒன்று. இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அதை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பண்ணிட்டு அது எதுக்குண்டான இமேஜ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் உங்கள் சேனலோட டெக்ஸ்ட் எதுவும் இமேஜ் வச்சுருந்தீங்கன்னா பிஎன்ஜி இமேஜ் அதை வந்து ஆட் பண்ணுறதுக்கான இமேஜ் தான் இது. இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும். அதை ப்ளஸ் பண்ணிட்டு கஸ்டம் பாக்ஸை கிளிக் பண்ணி பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் எந்த ஃபோட்டோவில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணி இப்போ வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய யூடியூப் சேனலோட பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் வந்து ஐடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சைஸை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். பெரிய சைஸில் இருக்குது. ஓகே, இப்போ கம்மி பண்ணியாச்சு. பேக் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு அதில் ஆலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் எப்போலாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணோம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கிரேசன் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.